ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரசகுல்லா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. அது நல்லா சுண்ட காஞ்சிட்டு இருக்கும் போது அதில் ஒரு ½ லெமன் ஊற்றுங்க. பால் தெரிஞ்சு வந்துடும். அதை ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு ட்ரை பண்ணிடுங்க. ஒரு ½ அன் ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும். அதை நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிசைஞ்சிருங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து எடுத்து திருப்பியும் நல்லா பிசைஞ்சிங்கன்னா இந்த ஃபார்மேட்டுக்கு வரும். இதை குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கலாம். அழகாக குட்டி குட்டியாக வெடிப்பு இல்லாமல் உருட்டியாச்சு. நம்ம சுகர் வாட்டர் ரெடி பண்ணிக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு இதில் இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். டம்ளருக்கு 2 டம்ளர் ஊற்றுறதுனால அதே டம்ளருக்கு 1 டம்ளர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் நல்லா கரையட்டும். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ண சுகர் வாட்டரை திருப்பியும் கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் வாட்டர் அழகாக கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு பால்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையாக ஆட் பண்ணணும். நம்ம எவ்வளோ குட்டி குட்டி பால்ஸாக போட்டோம். இப்போ நல்லா வெந்து பெருசாக இருக்குது பாருங்கள். சூப்பராக ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ரசகுல்லா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.